சுயீட்சமாகவும் வாழ வேண்டும் என்பது தாய் உயிர்நீத்த அந்த மாவீரர்களுடைய பெற்றார்களுக்குரிய கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று இங்கே இடம்பெறதுக்கு இருக்கின்றன. தமிழின விடுவிக்காய் தம்முயிர் தந்த கல்லறை காவியர்களை நினைவு கூறுகின்ற அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாங்கள் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வேலனை சந்தி, வங்களாவடி சந்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல நிற்கிறோம். இந்த வாரம் மாவீரர்களுக்குரிய வாரம். அந்த வகையில் இன்றைய தினம் இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சந்தியில் இருக்கக்கூடிய திலீபன் அண்ணாவினுடைய இந்த நினைவு தூவில வந்து இறந்த அந்த மாவீரர்களுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வணக்கம் ஒன்று நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அந்த வணக்கத்தை தொடர்ந்து உயிர்நீத்த அந்த மாவீரர்களுடைய பெற்றார்களுக்குரிய கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று இங்கே இடம்பெறதுக்கு இருக்கின்றன. இந்த வாரங்களில் வந்து இதுகள் இடம்பெறது வளமை. கடந்த காலங்களில் கூட தொடர்ச்சியாக இப்படி இடம்பெற்று கொண்டு வருகின்றன இந்த மாவீரர்களுக்குரிய கௌரவிப்புகள், மாவீரர்களுடைய பெற்றார்களுக்குரிய கௌரவிப்புகள் உண்டு. அந்த வேளை இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை இந்த காலனியூடாக நான் உங்களுக்கு தருகின்றேன். தேசிய மாவீரர் நாள் 2024 தமிழின விடுவிக்காய் தம்முயிர் தந்த கல்லறை காவியர்களை நினைவு கூறுகின்ற புனித நன்னாளிலே அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உருத்துரியோர்களை மதிப்பளிக்கின்ற நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வு தற்பொழுது வங்களாவடி திலீபன் நினைவு தூவியிலே பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு அஞ்சலிக்கப்பட்டு வேலனை துறையூர் ஐயனார் சனசம நிலையம் ஒன்றலிலே மாவீரர் பெற்றோருக்கான மதிப்பளிப்பு நிகழ்வுகள் நடைபெற காத்திருக்கின்றன. அந்த வகையிலே தாயக மண்மற்று போரிலே வீரகாமியாகிய அந்த மரபர்களுக்காக தற்பொழுது இங்கே பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. அந்த வகையில் பொதுச்சுடரை ஏற்றி வைக்குமாறு தாயக விடுதலை பயணத்துக்காய் தனது 3 பிள்ளைகளை வித்தாக்கிய புங்குடுதீவைச் சேர்ந்த வாசலிங்கம் மகாரணியம்மா அவர்களை பொதுச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு அழைத்திருக்கிறோம். வீரகாமியமாகிய அந்த மரபர்களுக்காகவும் இயற்கை இனத்தங்களாலும் போராட்ட காலங்களிலும் காவு கொள்ளப்பட்ட எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகளுக்காகவும் அகமணக்கம் செலுத்தி
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவீரர்களுடைய பெற்றார்களுக்குரிய அந்த கௌரவிப்பு நிகழ்வு வந்து இடம்பெறதுக்கு இருக்கின்றன. ஐயனார் கலாமன்றம் என்று சொல்லப்படுகின்ற வேலனையில் இருக்கக்கூடிய இந்த சனசமூக நிலையத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள் இங்கே இடம்பெறதுக்கு இருக்கின்றன. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த சிறுவன் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிர் நீத்த அந்த மாவீரனுடைய தன்னுடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த உருவப்படத்தை கொண்டு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த மாவீரர்களுடைய உருவப்படங்கள் வந்து இந்த இடத்துல வைக்கப்படுகின்றன. அதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவர்களுக்குரிய அந்த நினைவேந்தல்கள் நடக்க இருக்கின்றன. அதுக்கு முதல் இவர்கள் இந்த மாவீரர்களுடைய பெற்றார்கள் எல்லாருமே ஒன்றாக ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து மேலதாள கௌரவத்தோடு பார்த்தீங்கன்னா அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வரப்படுகின்ற அந்த காட்சிகள் வந்து தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. அக்கா எப்படி வைங்க நோக்கி குறிகட்டுதல் வழியூடாக இங்கே தமிழர்னா நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் சுயீட்சமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காய் செங்கலமாகி வீரகாவியமாகிய அந்த வீர மரபர்களை பெற்ற பெற்றோர்கள், உறவினர்கள், உறுத்தொழில்கள் நாதஸ்வர மங்கள இசை முழங்க மன்னவன் நோக்கி இங்கே அழைத்து வரப்படுகின்றார்கள். ஆளுநமாகும் இந்த கல்லறை படத்தை மாநில பெற்றோர்கள் அனைவரும் இந்த நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். தமிழர்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததி சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காய் தங்களுடைய சுபவாழ்வுடைய மண்டலிலே ஆர்வமாகின்றது. அதன் முதல் நிகழ்வாக நாதஸ்வர மங்கள இசை முழங்க
மாவீர பெற்றோர்கள் உறுப்பினர்கள் நிகழ்வு மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் இங்கே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மாவீரர்களுடைய திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மண்டபத்தில் மாவீரருக்கான நினைவேந்த நிகழ்வுகள் தேவ மண்டபத்தில் இருக்கின்ற பிரதான பொதுச்சுடர் ஏற்றப்பட இருக்கின்றது. அந்த பொதுச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு தாயக தாயக விடுதலை பயணத்திலே தன்னுடைய 3 பிள்ளைகளை வித்தாக்கிய வேலனை தெற்கு துறையூரை சேர்ந்த அருளம்பலம் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து மேல வழிவிடண்ணே.
அன்பான மாவீர பெற்றோர்களே, மலர் தோகி விளக்கேற்றிய மாவீர பெற்றோர்கள் மண்டபத்துக்குள் நின்று இங்கு மற்ற மண்டபத்துக்கு வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். ஏனென்றால் இந்த மண்டபத்தில் இருக்கின்ற அனைவரும் மாவீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி வணக்கம் செலுத்த வேண்டி இருப்பதனால் அந்த மலர் வணக்கம் செலுத்தி முடிந்த மாவீர பெற்றோர்கள் நிகழ்வு நடைபெறுகின்ற மண்டபத்துக்குள் வந்து அமருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். உயிரோடு இன்று நினைக்காதே தமிழீழம் வளர்ந்தாக வேண்டும் மறுபடியும் முதலாய் இறந்திட வேண்டும்
கொடுத்த தாயே, பாசத்தினை விரித்த தாயே, நீரடித்து நீங்கு விழுகாது அம்மா, நெஞ்சில் உந்தன் பாசம் என்றும் அகலாது அம்மா. இதுக்குரிய மாவீரருடைய பெற்றோர்களே, உறுத்துடையோர்களே, உறவினர்களே மற்றும் எங்கள் அன்பான வேண்டும் என்பதற்காக தம்மையில் தந்த அந்த மான மருந்துகளை அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி சிறப்போடு தன்னிலை மாறாத செந்தமிழ் மொழியாம் என் தாய்மொழிக்கு வணக்கம். தமிழ் வாழ தமிழராய தமிழீழம் புறப்படுத்த தமிழ் தந்ததும் மாவீரருக்கு அகவணக்கம். மொழிகளை பண்பாடு என தமிழரின் அடையாளங்களை மொத்தமாய் காத்து நிற்கும் எம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கவி பாட வந்திருக்கும் என் கவியின் தலைப்பு விடுதலை வித்துக்கள், நம் வரலாற்று முத்துக்கள், வீரத்தின் விலையிழந்து தாய்மண்ணின் புறப்பெய்தி விடுதலை தீயடி தோய்ந்த ஈணையற்ற மறவர்களே, இவர்கள் எம் இனத்தின் வீர வித்துக்கள், தமிழர் வரலாற்று முத்துக்கள். தன்மானம் கொண்டு எம் இன மண்ணுக்காக பகுமானம் சன்மானம் ஏதுமே தமக்கின்றி தானே தருவேன் வழியிலே வேங்கை தமிழ் வீரராகி எதிரிகளின் மேல் அறுத்து நின்றோம். இவர்கள் ஈழத்தின் வீர வித்துக்கள், எம் வரலாற்று முத்துக்கள். கட்டிக்காரியா மாவீரர் நினைவுகளை சுமந்து வீர மரபை பெற்றெடுத்த அன்பான பெற்றோர்களே, அவருடைய சகோதர சகோதரிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்த்திய வணக்கங்கள். உண்மையிலே எங்களுடைய தேச விடுதலைக்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணித்து இன்றும் நீங்கள் நடைப்பிணங்களாக வாழ்ந்து வருகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணிலே எந்த காரணத்துக்காக தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள் தியாகராஜர்களோ, அதை நாங்கள் பெற்றுவிட்டோமோ என்ற ஒரு ஏக்கம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. உண்மையிலே உங்களுடைய பிள்ளைகள் அர்ப்பணம் செய்து குறைந்தது 15 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றது. உங்களுடைய வயது முழுமையை நோக்கி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கனவுகளை சுமந்து கொண்டு அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஏக்கத்திலே உங்களுடைய காலங்களை போக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மாவீரருடைய பிரதான இயற்றுவரை ஏற்றிய அந்த பெற்றோரை நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலே மனக்கவலையாக இருக்கின்றது. கல்லாடும் வயதிலே நடக்க முடியாது அந்த இழப்புகளை சுமந்து கொண்டு எங்கள் பிள்ளைகளுடைய இழப்புகள் அர்த்தமற்றதாக போய்விட்டதோ அல்லது அநியாயமாக போய்விட்டதோ என்ற ஏக்கத்துடன் நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். ஒரு வகையிலே இந்த மாவீரர் தின காலங்களிலே நினைவு தின காலங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய தியாகங்களை என்றென்றும் நாங்கள் மறக்கக்கூடாது. அவருடைய நினைவுகளை நாங்கள் சுமந்து கொண்டு அவருடைய நினைவுகளை சுமந்து அந்த நினைவுகளை நாங்கள் நித்தம் எங்களுடைய மனங்களை இருத்தி அவருடைய கனவுகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. உண்மையிலே
எங்களுடைய நடைமுறை அரசியலுடன் ஒப்பிட்டு ஒரு சில வார்த்தைகளை கூடாமல் இருக்கின்றேன். அன்பான மாவீர பெற்றோர்களே, இன்று உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய தாய் நாட்டை மீட்பதற்காக, தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிர்களை, பல்லாயிரக்கணக்கான உயிர்களை ஆவியாக்கினார்கள். அவருடைய அந்த அர்ப்பணத்துக்கு உரிய தீர்வு கிடைக்கப்பட்டதான் சொன்னால் இல்லவே. இன்று தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய அரசியலிலே, எங்களுடைய தமிழ் தேசத்தால் விடுதலைக்கான அந்த போராட்டத்திலே ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே நடந்து முடிந்த எங்களுடைய தேர்தலிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழ் தேசியத்துக்கு விரோதமானவர்கள் தூக்கி எறியப்பட்ட அதே நேரத்தில் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான சக்திகளும் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய மண்ணில். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாவீரர்களுடைய வெட்டாளர்களுக்கு வந்து மதிப்பளிக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கிறது. திரு கந்தசாமி அண்ணன் மடத்தி பேரடி